தமிழக வெற்றி கழகத்தோடைய பிரச்சாரம், வேட்பாளர்களுடைய பிரச்சாரம் 234 தொகுதியிலும் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. 234 தொகுதிகளையும் நாமினேஷன் பண்ணும்பொழுது வேட்பாளர்களுக்கு பொதுவாக திமுக, அதிமுக வந்து கட்சிக்காரங்களும் கூட்டணி கட்சிக்காரங்கள்னு பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டி போய் நாமினேஷன் பண்ணுவாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்களுடைய இந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணும் பொழுது பொதுமக்களும், பெண்களும், இளைஞர்களும் மிகப்பெரிய ஆதரவுடன் ஒவ்வொரு இடத்துலையும் குறைந்தபட்சம் ஒரு 5000 பேரோட பொதுமக்களோட, பெண்களோட நாமினேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு வேட்பாளரையுமே மக்கள் வந்து எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் நிற்கிறாங்க அப்படிங்கிற அன்போட, திமுகவுடைய பணபலத்தையும் மீறி, ரவுடிசத்தையும் மீறி ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் அலை தமிழ்நாடு முழுவதும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதில் தலைவருடைய பிரச்சாரம் சென்னையில் பெரம்பூரில் ஆரம்பித்து கொளத்தூரில் மக்களுடைய மிகப்பெரிய அலையை வந்து தமிழ்நாடு பார்த்தாங்க. அது தொட்டு திருச்சி கிழக்கில் நாமினேஷன் முடிஞ்சு திருச்சி முழுவதும் திருச்சி காவல்துறையுடைய சப்போர்ட்டோட பிரச்சாரம் வந்து மக்கள் துணையோட ஒரு மிகப்பெரிய சிறப்பாக அமைந்தது. ஒட்டுமொத்த திருச்சி மக்களும் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. அதுபோல் புதுச்சேரியிலும் மிகப்பெரிய மக்கள் ஆதரவுடன் பிரச்சாரம் வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கு சென்னையில் வில்லிவாக்கம் முடிஞ்சு அண்ணா நகர் வழியாக டி நகரில் பிரச்சாரம், 3 தொகுதியில் பிரச்சாரம், வில்லிவாக்கத்தில் பிரச்சாரத்தை ஆரம்பித்து அண்ணா நகரில் வாகன பிரச்சாரம் மூலயமா மக்களை சந்தித்து, அப்படியே டி நகர்லேயும் வாகன பிரச்சாரம் மூலயமா ஸ்பாட்டில் மக்களை சந்தித்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கான ஆப் மூலயமா பர்மிஷன் வந்து கேட்டிருந்தோம். எல்லா தலைவர்களுக்கும் நியாயமாக வந்து பர்மிஷன் கிடைக்குது. என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ, நாமினேஷன் டே ஸ்டார்ட் ஆச்சோ, வேட்பாளர்கள் தங்களுடைய தொகுதியில் காலையிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் எங்கே வேணாலும் செல்லலாம் பர்மிஷன் வாங்கிட்டு. 48 மணி நேரத்துக்குள்ளே பர்மிஷனும் எல்லா ஆர்வமும் எல்லா 234 தொகுதியிலும் ஆர்வம் வந்து எல்லா தலைவர்களுக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. இன்றைக்கி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் காலையில் 10 மணிக்கு பிரச்சாரம் ஆரம்பித்து இரவு 8-9 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20-25 தொகுதி வந்து போயிட்டுருக்காரு. ஸோ அவங்களுக்கு காவல்துறை முறையாக பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி தேர்தல் கமிஷன் வந்த பிறகும் காட்சிகள் மாறினாலும் எங்களுக்கான அழுத்தங்கள் சில மாவட்டங்கள் இருந்து கொண்டே இருக்குது. நாங்கள் சொல்கிற மாதிரி திருச்சி காவல்துறை மேலே எங்களுக்கு எந்த விதமான குற்றச்சாட்டுகள் கிடையாது. அவங்களுக்கு நன்றி சொன்னோம். நாங்கள் அந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சென்னை காவல்துறையில் ஏதோ குற்றச்சாட்டுகளுக்காக நாங்கள் பேசலை. சென்னை காவல்துறையில் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனர் மிஸ்டர் அருண் அவர்கள் இன்றைக்கும் திமுக ஆட்சி தான் திருப்பி வந்துடும் அப்படிங்கிற ஒரு நினைப்போட எலெக்ஷன் கமிஷனுடைய பேச்சையும் கேட்கறதில்ல, டிஜிபியோடைய பேச்சையும் கேட்கறதில்ல. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆர்ஓ தான் வந்து சுப்பீரியர் அத்தாரிட்டி. அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டு அடுத்து காவல்துறை வந்து பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும். எந்த தலைவர்கள் வந்தாலும் நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் வருவாங்க, திரு ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வருவாங்க. அவங்க வரும்பொழுது கூட்டம் கூடும், 2 தொகுதி மட்டும்தான் நீங்கள் வந்து மக்களை பார்த்துட்டு போகணும், கேம்பெயின் பண்ணிட்டு போகணும், பிரச்சாரம் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு போக முடியுமா? முடியாது. எந்த தலைவர்களாக இருந்தாலும், எந்த வேட்பாளர்கள் இருந்தாலும், எந்த சுயேட்சை வேட்பாளர்கள் இருந்தாலும், ஒரு சிறிய கட்சி தலைவராக இருந்தாலும் தமிழ்நாட்டில்
காலையிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் செல்வதற்கான அனுமதியை ஜனநாயக கடமை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்கள் அப்ளிகேஷன் போட்டோன்னே 30ஆம் தேதி வில்லிவாக்கத்தில் எங்களுக்கு 2 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தாங்க. 6 to ஈவினிங் 6 PM to 8 PM 6 மணி டு 8 PM கொடுத்தாங்க. அன்றைக்கி 2 மணி நேரம் கொடுத்தாங்க. ஆனால் கொளத்தூரில் நடந்த பிரச்சனைகளால் அன்றைக்கி வில்லிவாக்கத்தில் வர முடியாத சூழ்நிலை உருவாச்சு. மக்கள் பாதுகாப்புக்காக அன்றைக்கி கொளத்தூர்லேருந்து அப்படியே தலைவர் போயிட்டார். அன்றைக்கும் குளறுபடி காவல்துறை. அன்றைக்கி கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஏசி டிசிலாம் மிஸ்டர் அருண் சிட்டி கமிஷனர் மிஸ்டர் அருணுடைய பேச்சை கேட்டுட்டு எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கல. அதனால தான் அன்றைக்கி பிரச்சாரம் பாதியிலே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தேர்தல் கமிஷனில் தலைமை தேர்தல் அதிகாரி மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடத்தை பார்த்தோம். அவங்க நீங்கள் பர்மிஷன் போட்டுட்டு நீ எங்கே வேணால் போகலாம், காவல்துறை உங்களை நெக்லெக்ட் பண்ண முடியாது, பர்மிஷன் கொடுக்க சொல்ல முடியாது, நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் பேசினாங்க. திருச்சி காவல்துறை பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனால் சென்னையில் நாங்கள் பர்மிஷன் கேட்டிருந்தோம். வில்லிவாக்கத்தில் ஒரே 1 மணி நேரம் கொடுத்தாங்க. 12 to 1 பர்மிஷன் கொடுத்தாங்க. அதை கூட நம்ம சரி செஞ்சிடலாம், வீட்டிலேருந்து சீக்கிரம் கிளம்பி அந்த தலைவர் பிரச்சாரம் வில்லிவாக்கத்தில் பண்ணிடலாம். ஆனால் வில்லிவாக்கத்திலேருந்து அண்ணா நகர் போகிற ரூட்டை அன்றைக்கி அண்ணா நகர் வழியாக வரக்கூடாது அப்படின்னு சிட்டி கமிஷனர் திரு மிஸ்டர் அருண் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அண்ணா நகருக்கு டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் வரைக்கும் தனிப்பட்ட முறையில் மிரட்டலில் கொடுக்குறாங்க. நீங்கள் வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் முடிச்சுட்டு வில்லிவாக்கம் வழியாக வெளியே அப்படியே சிட்டிக்குள்ளே வராமல் வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டி கமிஷனர் தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு தலைவர் எந்த இடத்துல எவ்வளோ மணி நேரம் பிரச்சாரம் பண்ணணும்னு சிட்டி கமிஷனருக்கு சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஒரு தலைவர் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம் வேணாலும் பிரச்சாரம் எந்த தொகுதி வேணாலும் போக முடியுங்கிறது தான் சட்டம். இதுதான் தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய நீதி. இந்த சட்டத்தையும் நீதியும் சிட்டி கமிஷன் திரு அருண் அவர்கள் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. சுமார் 3-4 வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கிறாரு. அவரை உடனடியாக மாட்டணுங்கிறது வேண்டுகோள். ஏதோ ஒன்று பொய்யான குற்றச்சாட்டு சொல்லலை. நாங்கள் டி நகரில் பர்மிஷன் கேட்டது ஆதாரத்தோடு கொடுக்குறோம். டி நகரில் 2 to 6 பர்மிஷன் கேட்டோம், ஆப்பில் போட்டோம். ஆர்வோ அவர்கள் உடனடியாக எங்களுக்கு 2 to 6 பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆர்வோ அவர்கள் 2 to 6 பர்மிஷன் உடனடியாக கொடுத்தாங்க. அதில் போலீஸ் என்ஓசி கொடுக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் கேட்டோட நாலேஜில் போய் எல்லாம் கொடுத்துட்டாங்க. 2 to 6 கொடுத்த 1 மணி நேரத்தில் இதை கேன்சல் செய்யப்பட்டு 2 to 3ன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த ஆர்ஓ டி நகரில் இருக்கிற ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தேர்தல் அதிகாரி 2 to 6ன்னு கொடுத்து டிசி கிட்டையும் டெப்டி கமிஷனர்கிட்டையும் அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்டையும் இன்ஸ்பெக்டர் கிட்டையும் அப்ரூவ்டு வாங்கி என்ஓசி வாங்கி கொடுத்த 2 to 6ன்னு கொடுத்த ஒரு அப்ரூவ்டு. ஏன்னா வெள்ளிவாக்கத்துலேருந்து நீங்கள் டி நகருக்குள்ளே போகும்பொழுது மக்கள் ஒருவேளை அதிகமாக வந்துட்டாங்கன்னா வண்டி மூவ்மெண்ட் ஸ்லோவாக தான் போக முடியும். அப்படி போகும்பொழுது காவல்துறையோடைய சப்போர்ட் இல்லாமல் பாண்டிச்சேரி 4 சாலைகளை கண்ட்ரோல் எடுத்து ஒழுங்குபடுத்துறதுனால நீ பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோம். திருப்பியும் மிஸ்டர் அருண் சார் கமிஷனர் சார் நாளைக்கு பாதுகாப்பு கொடுக்காம நிப்பாட்டுங்க, அவர் தேர்தல் பிரச்சாரம் முடங்கட்டும், மக்கள் ஓடி திருப்பி கரூர் மாதிரி ஒரு விஷயத்தை சென்னையில் உருவாகட்டும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக திருப்பி திமுக மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸை கேட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய மிஸ்டர் அருண் அவர்கள் இந்த பிரச்சனையை திருப்பி உருவாக்கிட்டே இருக்கார். குளத்தூரில் உருவாக்குனதும் அவர் தான். கீழே இருக்க இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிறவங்க அழுகுறாங்க, நாங்கள் பேசாமல் நாங்கள் லீவ் போட்டு போயிடுறோம், டிசி லெவலில் ஏசி லெவலில் இருக்காங்க, அவ்வளோ ப்ரெஷர் எங்களுக்கு கொடுக்குறாங்க கமிஷனர் லெவலில் அப்படின்னு எங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுகிறாங்க. ஸோ கீழே இருக்க அதிகாரிகள் நேர்மையாக பணி செய்ய விடாமல் சிட்டி கமிஷனர் அவர்கள் திருப்பி ஆட்சி வந்துச்சுன்னா அவங்களை நீக்கிடுவோம், டிஸ்மிஸ் பண்ணிடுவோம், அவங்க பழி வாங்கின ஒரு மிரட்டலோட இங்கே சென்னையில் தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு. காவல்துறைக்கு நாங்கள் ஒன்று சொல்லிக்கிறோம், இந்த ஆட்சி எந்த காரணத்தையும் தொடர போகிறதில்லை. காவல்துறை தன்னுடைய பணியை நேர்மையாக செய்யணுங்க மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள். எங்களுடைய ஆட்சி எங்களோட தலைவர் முதலமைச்சராக வந்த பிறகும் காவல்துறை டிவிகேக்காக ஒர்க் பண்ணணும் நாங்கள் எந்த நேரத்தில் கோரிக்கை கொடுக்க மாட்டோம். அனைத்து கட்சிக்கும் சமமாகவும்
மக்களுடைய பாதுகாப்புக்கும் ஒரு காவல்துறை வந்து செயல் பண்ணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. இத்தனை நாள் அதை சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு வந்து ஊடக நண்பர்கள் கேட்டாங்க, எல்லாரும் கேட்டாங்க. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் 2 to 6 பர்மிஷன் கொடுத்த 1 ஹவர்ல யாரோடைய அழுத்தத்தில் என்ன ரீசன்ல அது கேன்சல் செய்யப்பட்டு திருப்பியும் வந்து 2 to 3ங்கிறது எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு என்ன ரீசன் டிவிகே மெம்பர்ஸ்கள் சொன்னாங்களா? கூப்பிட்டு என்ன அழுத்தம்னு சொன்னாங்களா? ஏன்னா ஒரு தலைவர் நேற்று வந்து எங்கள் பாண்டிச்சேரியில் போனோம். ஒரு தலைவருடைய பிரச்சாரம் வந்து நம்மளால வந்து இந்த கேப்ல போக முடியும். ஆனால் சாலைகளில் இப்போ நாங்கள் வில்லிவாக்கம் போகும்போதே ஒவ்வொரு வீட்டில இருந்து குடும்பமாக வந்து வெளியே வந்து எங்களை வரவேற்கிறாங்க. அது மாதிரி தலைவர் அவர்கள் டி நகர் வராங்க, அண்ணா நகர் வராங்கன்னா நிறைய பேர் குடும்பம் பெண்கள் வந்து வெளியிருந்து வராங்க. இது வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து கட்சிக்காரங்களை கூட்டிகிட்டு வரதோ, இல்லை பஸ்ஸில் கூட்டிகிட்டு வரதோ, வேனில் கூட்டிகிட்டு வரதோ, இல்லை வந்து ஆட்டோவில் கூட்டிகிட்டு வரதோ எங்கள் வேலை கிடையாது. தலைவருடைய பிரச்சாரம் ஸ்பாட்டில் நிற்பார். அவர் முடிஞ்சால் அவருடைய நோக்கம் மக்களை சந்திக்கணும், மக்களை வந்து நேருக்கு நேராக பார்க்கணும், எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல பேசணும். இதுதான் அவருடைய குறிக்கோள். அப்படி மக்களை சந்திக்கக்கூடிய இடத்துல காவல்துறையும் டிவிக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி இயற்கையாக வரக்கூடிய மக்களுடைய ஒரு அதிகமான ஒரு கூட்டத்தை நம்ம சமாளிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் இருந்தால் தான் நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து மக்கள் சந்திப்பை நிகழ்த்த முடியும். ஸோ திட்டமிட்டு மிஸ்டர் அருண் அவர்கள், கமிஷனர் அவர்கள் தன்னுடைய கடமையை மீறி தன்னுடைய நேர்மையாக வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்குன்னு சொல்லிட்டு சிட்டி கமிஷனராக இருக்கிறாரு. தலைமை தேர்தல் அதிகாரி மேடம் அவர்களுக்கு நாங்கள் திருப்பி ரிக்வஸ்ட் வைக்கிறோம். சிட்டியில் கமிஷனரை மாற்றாமல் இங்கே நியூட்ரலான ஒரு சட்டம் ஒழுங்கு உருவாக்க முடியாது. கொளத்தூரில் கரூர் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு திரு கமிஷனர் அருண் அவர்கள் முற்பட்டார். அதனால தான் போலீஸ் ஃப்ரீ ஜோன் ஆக்குனாங்க. திருப்பி நாளைக்கு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் 2 to 6ன்னு கொடுத்துட்டு திருப்பியும் வந்து அது கேன்சல் செய்யப்பட்டு எங்களால் வந்து பிரச்சாரம் இன்னைக்கு வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையை நேற்று 7 மணி வரைக்கும் உருவாக்கி இன்னைக்கு பிரச்சாரத்தை வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. வேற ஊருக்கும் போக முடியாது, ஏன் பக்கத்தில் செங்கல்பட்டுக்கு போக முடியாது, காஞ்சிபுரம் போக முடியாது. ஏன்னா திருப்பி 48 மணி நேரத்துக்கு முன்னாடி திருப்பி பர்மிஷன் வாங்கக்கூடிய ஒரு சட்டம் இருக்கு. ஸோ அதனால வந்து நாங்கள் ஊடக நம்பர் சொல்கிறேன், எங்களுடைய மக்களுக்கு சரி, திமுக குடும்பத்திற்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய தலைவர் வில்லிவாக்கம் வரக்கூடாது, அண்ணா நகர் கூட டி நகர் போகக்கூடாது, சென்னை சிட்டிக்குள்ளே எங்கே பிரச்சாரம் பண்ணாங்க ஒரு அழுத்தம் இங்கே இருக்க சிட்டி கமிஷன் வச்சு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆதாரத்தையே கொடுத்துட்டோம். ஆர்ஓ மீறி ஆர்ஓக்கும் அழுத்தம் கொடுத்து டி நகர் கொளத்தூரில் இருக்கக்கூடிய டி நகர் கொளத்தூர் ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய ஆர்ஓக்கு வந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆர்ஓனா யாரு? அவங்க வந்து டெல்லியிலேருந்து வந்தவங்க கிடையாது. ஆர்ஓங்கிறது இங்கே இருக்கிற தேர்தல் அதிகாரி யாருன்னா இங்கே இருக்கக்கூடிய டெபுட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஃபுட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தவங்க. ஸோ இவங்களுக்குலாம் என்ன சொல்கிறாங்க? திருப்பியும் வந்து நாங்கள் வரும்பொழுது உங்களை அழுத்தம் கொடுப்போம், உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். ஆர்வம் வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த மிரட்டல்களை வந்து ஜனநாயகபூர்வமாக நாங்கள் எதிர்க்கிறோம். இது மக்கள்கிட்ட கொண்டு செல்ல போகிறோம். எங்கள் தலைவர் விஜய் அண்ணா ஒன்று தான், ஒவ்வொரு வீட்லேயும் அம்மாவும் இருக்கக்கூடிய தங்கைகள் இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்டத்துக்கு வரணும், அவரை பார்க்கணும், அவர் பேசுகிறத கேட்கணும்னு நினைக்கும் பொழுது ஒவ்வொரு ஊராக போகிறதுக்கு வந்து தலைவர் வந்து ரெடி ஆகிட்டாரு. ஆனால் திருப்பியும் காவல்துறைக்கிட்ட என்ஓசி வச்சுக்கிட்டு தேர்தல் அதிகாரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து தேர்தல் அதிகாரியை மிரட்டிக்கிட்டு திருப்பியும் வந்து முடக்கிறாங்க. அதுதான் வந்து நாங்கள் வந்து தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா மேகிட்ட நாங்கள் வந்து போய் அன்றைக்கே போய் நாங்கள் சொன்னோம். அவங்க சொன்ன பிறகு திருச்சி ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஆனால் திருப்பியும் சென்னைக்குள்ளே வரும் பொழுது இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வைக்குது, சென்னையில் சிட்டி கமிஷனர் அருண் அவர்களை உடனடியாக மாற்ற செய்யணும். முடிஞ்சால் அவர் வந்து வேறு மாநிலத்துக்கு டெப்டேட் பண்ணி எலெக்ஷன் எங்கே நடக்குதோ கேரளாக்கோ இல்லை வேறு எங்கே மாநிலம் இருக்கோ முடிஞ்சால் அசாமுக்கு அமைச்சிருங்க அவரை. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அசாமில் வந்து தூக்கி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரியாக இங்கே இருந்துகிட்டு இருக்காரு. திருப்பியும் கரூரை எப்படி கரூர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கரூர் இன்சிடென்ட் சாம்பிட்டை உருவாக்குச்சோ அதே மாதிரி திரு அருண் அவர்கள் கமிஷனர் அவர்கள் சென்னையில் மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமல் திருப்பி ஒரு சாம்பியன் நடந்து எங்கள் தலைவர் மேலேயும் கட்சி மேலேயும் உருவாக்க பார்க்குறாரு. இது வறுமையாக கிடைக்கிறோம். தலைமை தேர்தல் கூடிய சீக்கிரத்தில் போய் நாங்கள் முறையிடுவோம். டெல்லியிலையும் போய் முறையிடுவோம். தலைமை தேர்தல் அதிகாரி டெல்லியில் போய் நாங்கள் முறையிடுவோங்கிறத பதிவு பண்ணுறோம். எனி கொஸ்டின்ஸ்? இல்லை, ஒரு டூர் ப்ரோக்ராம் இது வந்து ஒரு தலைவர் அவமானப்படுத்தக்கூடியது. எந்த கொம்ஷன் நான் ஒன்றே பதிவு பண்ணுறேன். நீங்கள் ஸ்டாலின் சாருக்கு காலையில் வந்து இந்த ஒரு தொகுதி தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும் உங்களால் நீங்கள் எதாவது சொல்லியிருக்கீங்களா இது வரைக்கும்? இல்லை எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து பழனிசாமி ஐயா வந்து போயிட்டே இருக்கிறாரு, நீங்கள் ஒரு தொகுதி தான் பிரச்சாரம் பண்ணணும், இந்த ரூட்டில் நீங்கள் போகக்கூடாது, இந்த ரூட்லேருந்து இதே எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் ஐயா அவர்கள் சென்னை ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணார் இல்லை, 4 தொகுதி பிரச்சாரம் பண்ணல.
நாங்கள் டூர் போகும்போது ஒரு தொகுதிக்கு மட்டும் போக முடியாது. ஒரு தொகுதியில் மக்கள் மட்டும் பார்த்துட்டு 10 தொகுதி நீங்கள் பார்க்காம போனீங்கன்னா அது மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கும். இங்கேருந்து ஒரு நிமிஷம், வில்லிவாக்கத்துலேருந்து அண்ணா நகர் எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம் கூட கிடையாது. அங்கேருந்து டி நகர் எவ்வளோ நேரம் ஆகும்? அங்கேருந்து போனால் எங்களுக்கு வந்து மக்களுடைய ரோடு, மக்களுடைய சாலைகளை பாதுகாப்பையும் கொடுத்துட்டா நாங்கள் 1 ஹவரில் ரீச் ஆக முடியும். ஆனால் 1 ஹவர் தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அதிகாரம் வந்து எந்த காவல்துறைக்கும் கிடையாது. எந்த தலைவர்களுக்கு வந்து சொல்ல முடியும்? நீங்கள் டைமை ஏன் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இதை வந்து நாங்கள் ஏன் ஆரம்பத்தில் எதுக்குறோம் அப்படின்னா, நாங்கள் ஏன் இதை வந்து ஆரம்பத்தில் எதுக்குறோன்னா, இந்த டைம் கொடுக்குறதே தப்பு. நீங்கள் 2 to 3 மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கணும்னு சொல்கிறதே தவறுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். ஸோ வில்லிவாக்கம் மட்டும் வந்துட்டு அவர் திருப்பி வீட்டுக்கு போன்னு சொல்லக்கூடிய காவல்துறையோடைய ஒரு கொடுமையான மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது தப்புங்கிறத நாங்கள் கேள்வி கேட்கணுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். வில்லிவாக்கம் வந்து நீங்கள் அப்படியே திருப்பியும் வில்லிவாக்கம் வந்துட்டு நீங்கள் திருப்பி பைபாஸை பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, நீலாங்கருக்கு போயிடுங்கிறது தான் உங்களுடைய பதிவு. நேற்று அருண்குமார் மேடம், நீங்கள் பிரச்சனை இந்த பிரச்சனையை நாங்கள் அக்செப்ட் பண்ணோம்னா இனிமேட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு தொகுதி மட்டும் போயிட்டு கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படி ஒரு நிமிஷம் காவல்துறை வந்து டிக்டேட் பண்ண முடியாது. இந்த ஒரு தொகுதி மட்டும் தான் நீங்க இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லக்கூடிய டிக்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு நான் பதிவு பண்றோம். நீங்க ஒரு தொகுதி மட்டும் இருந்துட்டு அண்ணா நகர் போவாதீங்க, டி நகர் போவாதீங்க, அடுத்த ஆர்கே நகர் போவாதீங்க. இல்ல இதுவே தப்பு. இதுவே தப்புங்கிற நான் உங்க மனநிலையே தப்பு. ஒரு தலைவர் எங்கெல்லாம் பிரச்சாரம் போகணும், நீங்க ஒரு இடத்துல தான் இருந்துட்டு போகணும்னு சொல்லக்கூடிய ஜனநாயகமற்ற செயலை வந்து நீங்க கேட்காம அவர் ஒரு தொகுதி இருந்துட்டு போக சொல்லுங்கிறது ஒரு தலைவரை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய செயல். எங்களுடைய உரிமையை வந்து நாங்க நிலைநாட்டணும். இன்னைக்கு வெறும் வில்லிவாக்கம் மட்டும் வந்துட்டு பக்கத்துல அண்ணா நகர், டி நகர் இங்கெல்லாம் போகாம இருந்தா அங்க இருக்க மக்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்ல முடியும்? இதை ஏன் நாங்க இந்த இடத்த நாங்க ஏன் கொஸ்டின் கேட்கிறோம்னா, இது மற்ற மாவட்டங்கள் தொடரக்கூடாது. இன்னைக்கு இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு 1 மணி நேரத்தில் வந்துட்டு அவர் போறாரு அப்படின்னா, மற்ற மாவட்டத்தில் நீங்க வந்து சும்மா வந்து ஊருக்குள்ள வராம, கரூர் என்ன நடந்துச்சு? ஊருக்குள்ளேயே வரக்கூடாது. செந்தில் பாலாஜியோட என்ன கரூர் சிட்டிக்குள்ள வரக்கூடாது. எங்க நடந்துச்சு அந்த பிரச்சனை? ஹைவேஸ்ல வெளியே இருக்க ஒரு தெருவில் கொடுத்துட்டு நீங்க அங்க மட்டும் பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுங்க. அப்போ சிட்டி கமிஷனோட நோக்கம் என்ன? நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே வரவே வராதிங்க, வெளியே வில்லிவாக்கத்தில் ஓரமாக ஒரு ஹைவேஸில் நின்றுட்டு கிளம்பிடுங்க. உங்கள் வீட்டுக்குங்கிற ஒரு மணல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனநிலையை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம். நான் ஒன்று கேட்குறேன், ஏன் 2 to 6 RO கொடுத்துட்டு போலீஸ் பர்மிஷன் கொடுத்துட்டு ஏன் அது 1 மணி நேரம் மாற்றினாங்க? அது கேளுங்க, சிட்டி கமிஷனர் போய் கேளுங்க. நீங்கள் அது தமிழக வெற்றி கழகத்தை கூப்பிட்டு ஏதாச்சும் ரீசன் சொன்னாங்களா? இல்லை சார் இதனால தான் நாங்கள் மாற்றணும், வித்தின் 1 ஹவரில் பர்மிஷன் மாற்றிருக்காங்க. ஸோ இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். சிட்டி கமிஷனர்கிட்ட போய் எல்லா ஊடகங்களும் ஏன் நீங்கள் வந்து கொளத்தூரில் பாதுகாப்பை வழிமுறைப்படுத்தலை, ஏன் பாதியிலே ஒரு தலைவர் வந்து மக்கள் பாதுகாப்பு இல்லைன்னா எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு மேடம். எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. காவல்துறை எப்படி திட்டம் போட்டு எப்படி வந்து கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சோ இன்னொரு இடத்துல அந்த இன்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்னா, காவல்துறையில் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனர் அருண் அவர்களுடைய மனசு வந்து ஃபெயிலியராக இருக்கு. அவர் மைண்ட் வந்து திமுக சொல்றதை மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. இதனால தான் இந்த லெட்டர் நாங்கள் வந்து ஆதாரப்பூர்வமாக கொடுக்குறோம். அதனால நாங்கள் திருப்பி பதிவு பண்ணுறோம். இன்னைக்கு எங்களுக்கு ஆதாரமே கிடைச்சிச்சு. 2 to 6 எங்கள் தலைவர் எங்கே வேணால் பிரச்சாரம் பண்ண முடியும். ஆனால் அதை ஏன் கேன்சல் பண்ணாங்க? வித்தின் 1 ஹவர் ஏன் கேன்சல் பண்ணாங்க? எந்த அழுத்தம் கொடுத்தாங்கிறத ஆதாரப்பூர்வம் சொல்கிறோம். நீங்கள் சிட்டி கமிஷனர் பேசிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் பதில் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தரும் வந்து இந்த இடத்துல நீங்கள் இருந்துட்டு போக முடியாது. எந்த தலைவருக்கும் இந்த தொகுதியில் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணி நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. எங்களுடைய இல்லை அது தொடர்ந்தால் எல்லா இல்லை ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் இல்லை அதுதான் நாங்கள் பதிவு பண்ணுறோம். நேற்று 8 மணி வரைக்கும் கன்ஃபியூஷனில் போயிட்டு இருக்கு. பர்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதா, டூர் ப்ரோக்ராம் இருக்கா இல்லையா, எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் வந்து மதியானமோ ஈவினிங் 4 மணிக்கு நாங்கள் சொல்லணும். 8-9 மணி வரைக்கும் இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. லெட்டர் கையில் எப்போ கிடைக்குது? 2 to 1 மணி நேரம் தான் பர்மிஷன் நைட்டு கிடைக்குது. ஸோ இந்த டூர் ப்ரோக்ராம் கம்பேர் பண்ண இந்த டூர் ப்ரோக்ராம் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்க நேரத்தில் வில்லிவாக்க மக்கள் 11 மணிக்கு நீங்கள் வந்துருங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா அது மக்கள் பாதுகாப்பு இருக்கு. ஓகே ஏதோ சொல்லிட்டாங்க, இது கிடைச்சிருச்சு அதனால போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ப்ராப்பராக ஸ்கெடியூல் போட்டு மெடிக்கல் டீம்லேருந்து எல்லாம் போட்டுட்டு டூர் ப்ரோக்ராம் இருக்கா இல்லையா, டி நகர் இருக்கா இல்லையா, அண்ணா நகர் வழியாக வளரா, எல்லாமே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளுக்கு முன்னாடி இல்லை ஹாஃப் டே முன்னாடி சொன்னால் மட்டும்தான் டூர் ப்ரோக்ராம் கொண்டாட முடியும். ஏன்னா மக்கள் பாதுகாப்பு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும். அதனால இந்த 2 to அந்த 1 மணி நேரம் ப்ரோக்ராம் ஏன் மாற்றினாங்க, சிட்டி கமிஷனர் ஏன் மாற்றினாருங்கிறதுக்கான பதில் வந்து கமிஷனர் நீங்கள் கேட்டு சொல்லுங்க. சிட்டி கமிஷனர் அசாம் மாற்றினா மட்டும்தான் எங்களுக்கான மக்களுக்கான பாதுகாப்பை உருவாக்க முடியும். கரூர் போலீஸோடைய மென்டாலிட்டியில தான்
சிட்டி கமிஷனரும் இருக்கிறார். இதை நாங்கள் பதிவு பண்ணுறோம். மக்களுடைய பாதுகாப்பை சென்னையில் எங்கள் தலைவர் பிரச்சாரம் மக்களுக்கு பாதுகாப்புக்கு சரியாக கொடுக்கப்படலன்னா கொளத்தூரில் அது முற்பட்டாங்க. சிட்டி கமிஷனர் அருண் அவர்கள் தான் பொறுப்புங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். வேற கொஸ்டின் அது பார்த்துருக்கீங்களே, முதல்வர் குடும்பமே இங்கே தானே வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வில்லிவாக்கம் தான் தலைவர் வரக்கூடாது, டி நகர் பக்கம் போகக்கூடாது, சிட்டிக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா 16 தொகுதியில் 13 தொகுதி இன்னைக்கு நான் சொல்கிறேன் 13 தொகுதியில் ட்ரையல் போய் கொளத்தூரே ட்ரையல் ஆகிட்டு இருக்காரு. அப்போ சென்னை வந்து வாஷ் அவுட் ஆகுது திமுகவுக்கு. அதனால் அவங்க வந்து தலைவரோட பிரச்சாரம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அரசியல் கால் பிடிச்சோட பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து தேர்தல் கமிஷன் மேடம் டெல்லியில் நாங்கள் முறையிடுவோம். கூடிய வரையில் நீங்கள் போய் உண்மையை போய் கமிஷனர்கிட்ட போய் ஏன்னு கேளுங்க. தேர்தல் அதிகாரி மேடம்கிட்ட நீங்கள் போய் நீங்களும் பத்திரிகையாளர் நீங்களும் கொஸ்டின் கேளுங்க. நாங்கள் கேட்கறது ஒன்று தான், எல்லா தலைவர்களும் காலையில் 10 மணிலேருந்து 9 மணி நைட்டு வரைக்கும் பிரச்சாரம் பண்ணும்போது எங்கள் தலைவருக்கு மட்டும் ஏன் வந்து காவல்துறை இன்னும் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். கூடிய விரைவில் அவரோட டூர் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுவோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எஸ்பி கிட்ட நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறது தான், அவர் ஒரு 2-3 ஸ்பாட்டை வந்து மக்களை பார்த்துட்டு எங்கே தேவையோ அவர் பேசிட்டு மக்களை பார்த்துட்டு மட்டும்தான் பாதுகாப்பு, மக்களுடைய பாதுகாப்புக்கு மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம். அதை உறுதிப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறோம். சார் அப்படிலாம் எங்கிட்ட எதுவுமே கூப்பிட்டு சொல்லவே இல்லை. ஏதாச்சும் மீட்டிங் போட்டாங்களா, ஏதாச்சும் லெட்டர் கொடுத்தாங்களா, ஏன் எங்களை ரிஜெக்ட் பண்ண லெட்டர் கொடுத்தாங்களா? இப்பெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலையும் தேர்தல் நேரத்தில் கூட்டம் இருக்கும். அதை வந்து வரம்படுத்தாங்க. இப்போ வந்து இபிஎஸ் ஐயா போகும்போது சிட்டியில் தான் போனார், மயிலாப்பூர்லேருந்து ஆரம்பிச்சார். மயிலாப்பூரில் ரோட்டில் வந்து கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் சார் பண்ணிட்டு இருக்காருங்க. உதயநிதி சார் அவர் தொகுதி சேப்பாக்கத்தில் ஒரு குட்டி சாலையில் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு மட்டும் 1000 போலீஸ் போட்டு பண்ணுறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் பண்ணும் பொழுது எங்களுக்கு மட்டும் வந்து 10 போலீஸை போட்டு நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கீங்கன்னு சொன்னால் எங்களுக்கான பிரச்சனை இருக்குது. இது நீங்கள் களத்தில் நீங்களே பார்க்குறீங்க, மீடியாவில் நீங்களே குளத்தில் நடத்தி நீங்களே பார்த்தீங்க. எத்தனை போலீஸ்காரங்க வந்து வரமுறைப்படுத்தினாங்க. பாண்டிச்சேரி எல்லா ரோடையும் பிளாக் பண்ணி 4 ரோடையும் பிளாக் பண்ணி மக்கள் சந்திப்பை வந்து ஒரு எளிமையாக நடத்தும் பொழுது என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன பிரச்சனை? திருச்சியில் பண்ணாங்க, நாங்கள் ஏதாச்சும் தப்பு சொன்னோமா? திருச்சி காவல்துறை நாங்கள் ஏதாச்சும் குற்றம் சொன்னோமா? நாங்கள் வந்து நன்றி சொல்லிட்டு வந்தோம். திருச்சி காவல்துறையில் டிசியில் ஏர்போர்ட்டில் பார்த்து ஒவ்வொருத்தரும் நன்றி சொல்லிட்டு வந்தோம். ஸோ இல்லை, அப்போ திருச்சி நிமிஷம் நான் கேட்குறேன், திருச்சி காவல்துறையில் மரக்கடை எங்கே இருக்குது? பஸ் ஸ்டாண்ட் மார்க்கெட்டில் தானே இருக்குது. கரெக்டாக வரமுறைப்படுத்துனாங்களா இல்லையா? திருச்சி காவல்துறை பண்ண முடிஞ்சா இல்லையா? அது ஏன் சென்னையில் பண்ண முடியல? இல்லை நீங்கள் அப்போ என்ன பண்ணிருக்கீங்க? இல்லை, பாண்டிச்சேரியில் நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு தலைவரை பார்க்க வரும்போது இது 2 கிரவுடு. இல்லை சார் ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளுங்க. இது வந்து ஒரு தலைவரை பார்க்கும்போது இயற்கையாக நடக்கக்கூடிய செயல். பாண்டிச்சேரியில் நீட்டாக வந்து பண்ணி கரெக்டாக கிளம்பிட்டோம். பாண்டிச்சேரி என்னன்னா மக்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி எந்த வேட்பாளரும் இந்த பிரச்சனை பண்ணவே இல்லை. பாண்டிச்சேரியில் எல்லா வேட்பாளரும் வீட்டில் முடங்கிட்டாங்க. மக்கள் இயற்கையாக வரும்பொழுது ஒரு தலைவரை பார்க்கும்போது நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. நீங்கள் சாலைகளை வந்து கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் பார்த்து அவங்க பாட்டி கிளம்பிடுவாங்க. ஸோ இதுதான் நாங்கள் பதிவு பண்ணுறோம். ஸ்டாலின் சார், உதயநிதி இவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண இல்லை நீங்கள் திருப்பி புரிஞ்சுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே கொஸ்டின் கேட்காதீங்க. நீங்கள் கூட்டத்தை தடுக்கிறது வரமுறைப்படுத்துறீங்க. லீடரை வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வரமுறை பாண்டிச்சேரியில் திருச்சியில் எப்படி பண்ணாங்க? நீங்கள் உங்கள் வீடியோ ஃபுட்டேஜே இருக்குது. திருச்சியில் எப்படி பண்ணாங்க? மார்க்கெட் ஏரியா, காந்தி மார்க்கெட்டு எப்படி வரமுறைப்படுத்தினாங்க? காந்தி மார்க்கெட்டோட டி நகர் வந்து பெரிய கிரௌடு கிடையாது. ஒட்டுமொத்த கிரௌடு காந்தி மார்க்கெட்டாக இருக்கும். அங்கே பண்ணாங்க. ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிறேன். காந்தி மார்க்கெட்டில் மரக்கடையில் திருச்சியில் இருக்கக்கூடிய கமிஷனர், திருச்சியில் இருக்கக்கூடிய கலெக்டர், திருச்சியில் இருக்க டிசி எங்களோட உட்காந்து எப்படி பிளான் பண்ணணும், எந்த வழியாக வரணும், அவர் வந்து எந்த ரூட்டு வழியாக வந்து ஹைவேஸில் கனெக்ட் ஆகணும்னு ஒரு நாள் மீட்டிங் போட்டார். அண்ணன் செங்கோட்டை அண்ணன், எங்களுடைய கூப்பா கிருஷ்ணன் சார் எல்லாருமே போய் உட்காந்து இங்கேருந்து டீம் போய் அவங்களோட ஒரு மேப் போட்டு கரெக்டாக பண்ணாங்க. ஆனால் அந்த மாதிரி இது வரைக்கும் சென்னையோடைய காவல்துறை எங்ககிட்ட உட்காந்து இப்படி வந்தால் என்ன செய்யணுங்கிறது எங்ககிட்ட ப்ராப்பர் செக்யூரிட்டி இருக்குது. அவர் ஒய் பிரிவு பாதுகாப்பில் இருக்கார். ஒய் பிரிவு அதிகாரிகள் தொடர்பு கொள்வாங்க. எதுவுமே இல்லாமல் 2 to 6 பர்மிஷன் கொடுக்குறது, திருப்பி வந்து கேன்சல் பண்ணுறது, அவங்களே ஒரு முடிவு எடுக்கிறது தான் தவறுங்கிறோம். திருச்சி காவல்துறை கமிஷனர் சிறப்பாக செயல்படும் பொழுது ஏன் சென்னை கமிஷனர் வந்து கொளத்தூரில் என் கண்பட பார்த்தோம். அங்கே ஸ்டாம்பிட் ஆகணும் தான் அவர் பண்ணார். அங்கே இருக்க டிசி வந்து பண்ணார். இதை தான் நாங்கள் திருப்பி சொல்கிறேன். இது அரசியலுக்காக சொல்ல. திருப்பி ஒரு தலைவரை வந்து நீங்கள் வந்து ஒரு தொகுதி பேசிட்டு போயிடுங்க, ஏதோ நான் எங்களுக்கு வந்து ஏதோ வந்து ஃபேவர் பண்ணுற மாதிரி. எல்லா தலைவர்களையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய நேரம் தான் தேர்தலுடைய நோட்டிஃபிகேஷன் போட்ட பிறகு. இது முக ஸ்டாலின் சார் இருந்தாருன்னா அவர் வந்து நியூட்ரலாக இருக்க மாட்டார். தேர்தல் கமிஷன் லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னா 234 தொகுதியிலும் ஒவ்வொரு ஆர்வம் தான் பொறுப்பு. அந்த ஆர்வம் மீறி போலீஸ் வந்து செயல்பட முடியாது. தேர்தல் கமிஷனுடைய ஹெட்டை மீறி செயல்பட முடியாது. இன்னைக்கு நிர்வாகம் கிடையாது, அமைச்சர் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது. ஆனாலும் சில பேர் 4 வருஷமா அவர் சிட்டி கமிஷனர் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு அவரோட விசுவாசம் காமிக்கிறாரு. அந்த விசுவாசம்
அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது நான் பதிவு பண்ணுறோம்.